நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மச்சான். என்னடா கல்யாண மாப்பிள்ள இன்னைக்கு காலையில ஆபீஸ் வந்திருக்க? டேய் கடியாவாதரா, கல்யாணம் ஆகுதோ இல்லையோ லீவ் போடுறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்குல. கல்யாணத்தை காரணம் காட்டி ஒரு 4-5 நாள் லீவ் தட்டுறான். அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லி ஒரு 3 நாள் சிம்பதி லீவ் போட்டுக்கலாம். டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா. டேய் பரபரப்பா கதை போயிட்டு இருக்கு, நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. என்னடா நான் கலாச்சா டக்கு டக்குன்னு கவுண்டர் எல்லாம் கொடுப்ப, கவுண்டர் வரலன்னா கூட முறைப்ப மூடிட்டு போக சொல்லுவ. இன்னைக்கு என்னாச்சு? ஏதோ ஏசுநாதர் மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஒருவேளை நாள் சரியில்லைன்னு நேத்து ராத்திரியே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களா என்ன? போல் மச்சான் போல், क्या अपन तुम्हारे घर से? நேத்து ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு? வீட்ல விஷயத்த சொல்லிட்டேன். ஐயோ டேய் இதுல வீக்கெண்ட் ஃப்ரீஸ் ஆச்சேடா. டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ப்ளீஸ் கீஸ்னு வளரிட்டு இருக்க. டேய் மாஃப் கரோடா. சரி மாதாஜி கிட்ட என்ன சொன்ன? கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, கல்யாண பொண்ணு இன்னொருத்தன் லவ் பண்றா. ஐயோ அதனால நீங்க ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். டேய் அப்ப டாடி மம்மி என்ன சொன்னாங்க? ரொம்ப ஒரியா இருப்பாங்களே. ஒரியா இருந்தா பரவாயில்லடா, வெறியாயிட்டாங்க. என்ன வெறியாக மாட்டாங்களா? ஊரை கூப்பிட்டு இவ்வளவு செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் நாட் டீடைல் மாதிரி இவ்வளவு பெரிய கதையை சொன்னா சும்மா விடுவாங்களா? சரி அப்புறம் என்னாச்சு அத சொல்றா. இப்போவே பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் போடுறேன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்கடா. பொண்ணு வீட்டு எதுக்குடா போனை போடணும்? முதுகுல தானே என்ன போடணும்? பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒருத்தனை கூட்டிட்டு ஓட போறானா, அவங்க பொண்ணு வீட்டுக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க. ஓ அப்படி சொல்ல வர. செம கடுப்புடா, ஐயா தக்கன்னு குதிக்கிறான். பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலான்னு கால் டாக்ஸில சொல்லிட்டாங்க. ஏய் அப்ப என்னாச்சு? கல்யாணம் நின்றுச்சுல? டேய் லூசே, கல்யாணம் நிக்கிறதுனா கல்யாணம் நிக்கிறதோட முடியாது. சுமதி அப்பா அவளை கண்டதுண்டமா வெட்டிட மாட்டா. ஆமால மச்சான் ஒரு நிமிஷம்டா. சுமதிக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற, எதுக்கிட்ட இப்ப தேவலாம் உங்க வீட்டுல விஷயத்தை ஓபன் பண்ண? தினம் 10,000 ரூபாய்க்கு அத்தைக்கு ஒரு பட்டு புடவை, சித்திக்கு ஒரு பட்டு புடவைன்னு வீட்டில் வேற கல்யாண செலவு பண்ணிட்டே இருக்காங்கடா. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். சரி அவங்ககிட்ட நீ என்ன எதிர்பார்த்த? ஓ இந்த மேட்டரை சொன்னா அவங்களும் சுமதிக்காக ஃபீல் பண்ணி கல்யாணம் முந்தின நாள் வரைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியே நடிப்பாங்க நினைச்சியா? இப்போ பாருடா, ஒரு விஷயத்த மைண்ட்ல யோசிக்கணும், கிட்னில யோசிச்சா இப்படிதான் பிரச்சனை வரும். போதும் போதும், ஒருத்த மாட்டிக்கிட்டேன்னா ஓவரா அடிப்பிய. இதுக்காக தான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்றது இல்லை. ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவமானப்படுத்தி பாக்குறது. சரி சரி இந்த மேட்டர் அப்புறம் எப்படி தான் டீல் பண்ண அதை சொல்லு. இதுல என்னத்தை நான் டீல் பண்றது? சும்மா சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பல்ட்டி அடிச்சு சமாளிச்சேன். உங்க வீட்டுல நம்பிட்டாங்களா? நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் பயங்கரமாக கடி ஆயிட்டாங்க. இதில் விளையாடுறதுன்னு தெரியாது உனக்குன்னு சொல்லி சமத்திட்டு என்ன பண்ணுறது, வாய் மூடிட்டு வாங்கிட்டேன். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். அதே தான் நானும் அப்புறமா யோசிச்சேன். மச்சான் டேய் ஏதோ ஒரு சைடுல நிக்கணும்டா. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் அம்மா அப்பாக்கெல்லாம் ஆப்ப வச்சாலும் பரவாயில்லன்னு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணிடணும். இல்ல இதெல்லாம் வேணான்னு டிசைட் பண்ணியா, அந்த பொண்ணு உன் காலில் விழுந்த அன்னைக்கே இதோ பாருமா இதெல்லாம் ஆவாதுன்னு தெளிவா விஷயத்த போட்டு உடைச்சிருக்கணும். அங்கேயும் இங்கேயும் காலை வச்சுனா கடைசியில அந்தரத்துல தான் தொங்கணும். எனக்கே டவுட்டாக இருக்குடா, நான் செய்கிறது சரியா தப்பான்னு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை கமிட் பண்ணியிருக்க வேணான்னு தோணுது. ஆமாண்டா இப்ப சொல்லு, உதவி செய்யறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இந்த மெழுகுவத்தி கான்செப்ட்ல உனக்கு ஒத்து வராதுடா. அது என்ன மெழுகுவத்தி கான்செப்ட்? அதான் மச்சான், தண்ணி அழிச்சிட்டு இந்த ஒளி தேடுவாங்களே. டேய் என்னடா சிரிக்கிற? வருதுடா. ஆனா ஒண்ணு மச்சான், யாரோ ஒரு பொண்ணுக்காக தன்னோட காதலி தூக்கி போட்டாரு கார்த்தின்னு ஹிஸ்டரி உன்னை பத்தி பிரம்மாண்டமா எழுதுவாங்கடா. அசோகர் மரம் நட்டாரு, அலெக்சாண்டர் சண்டை போட்டாரு, கார்த்தி யாரோ ஒரு பொண்ணுக்காக தன்னோட கல்யாணத்தை ரிஸ்க் எடுத்தாருன்னு இப்படி நாளை சமுதாயம் உன்னை பத்தி பேசும்டா. டேய் மூடிட்டு போடா. எனக்கே பயமா இருக்குடா. என்ன பயம்டா? என்னமோ தெரியல, நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. பெருசா அது பிரச்சனை வர போற மாதிரியே ஃபீலிங்டா. மச்சான் 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் வருமுன் காப்பான், இன்னொருத்தன் வந்த பின் காப்பான். நம்மள 2வது கேட்டகரிடா. ஓப்பனிங்ல அடிச்சு ஆடுறது கிடையாது, கடைசி 2 ஓவர்ல அடிச்சு அடி ஜெயிச்சிட்டு போறது. உன் நோக்கம் தப்பு இல்லடா. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச,
அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. இப்ப அதுவே சால்வ் ஆயிடும், நீ கவலைப்படாத. மச்சான், ஆண்டவன் கெட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். நல்லவனா சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். டேய் என்னடா இவ்வளோ சீரியஸாக ஒரு மெசேஜ் சொல்லிட்ட? நான் எங்க மச்சான் சொன்னேன்? ரஜினி சொல்றாரு, இந்த விஷயம் எடுத்து யூஸ் பண்றான். டேய் பிரியா விடுறா. அப்படின்ற? ஆமாண்டா, வேற சாய்ஸே இல்லையே. டேவிட் எதுக்கு நம்மளுக்கு போன் அடிக்கிறான்? வழக்கமா மாப் அடிக்கிறேன்னு கூப்பிடுவான். ஹலோ சார். சொல்லுங்க சார். இங்கதான் சார். கழுத கெட்டா குட்டிச்சவரு, கேன்டீன்ல தான் சார் இருக்கேன். ஓகே சார், வந்துடுறேன். சார் அவர் ரூம் எங்க சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் ரைட்டா? ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாம நம்மள சந்திக்கணும்ன்றானுங்க, அதுவும் தனியா வேற. சார், அந்த கார்த்தி விஸ்வநாதனுடைய ரசிகன், இவன் அவனுக்கு ஃப்ரெண்டு. இவனும் விஸ்வநாதனோட தீவிரமான ரசிகன் தான் சார். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? யாரு எங்க தட்டினா விழுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆடுற மாட்ட ஆடி கறப்பீங்க, பாடுற மாட்ட பாடி கறப்பீங்க, அப்படிதானே சார்? இல்ல சார், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் பாத்துக்கிறேன். அது இல்ல சார், வர்றவன் சீரியஸ் டைமா இருந்தா பரவாயில்ல, காமெடி டைம் சார். உங்களை கலாச்சார போறானேன்னு சொன்னேன். நான் பாத்துக்கிறேன் டேவிட். என்னோட சர்வீஸ்ல ஏமாளி கோமாளின்னு எல்லாரையும் நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியும். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஷ்ணு, உட்காரு. என்ன விஷ்ணு, உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சார் இது என்ன சார் சப்ப மேட்ரு, டேவிட் சார் சொல்லிருப்பாரு. சார் என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? உன்னுடைய திறமைய இந்த கம்பெனி சரிவர பயன்படுத்திக்கலன்னு சார் நினைக்கிறாரு. என்னப்பா விஷ்ணு? சார் என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. இதுல காமெடிக்கு என்ன இருக்கு? சார் என்கிட்ட ஏதோ திறமை இருக்குன்னு இவங்களாம் உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதை நம்பிட்டு நீங்க உன் திறமையை இந்த கம்பெனி சரியா பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நினைச்சா சிரிச்சேன். உன் காலேஜ்ல உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஆமா சார், எப்போதுமே நான் கிளாஸுக்கு வெளில தான் நிப்பேன், அதுவும் ஸ்டாண்டிங்ல. அதனால தான் நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷ்ணு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சார் நான் அதை விட சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் சார். எங்க காலேஜ்ல எவனாவது ஒருத்தன் என்ன பத்தி நல்லபடியா சொல்லிட்டானா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் சார். உனக்கு உன்னை பத்தியே தெரியலப்பா. சார் அது எப்படி சார் எனக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கும்? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாம இருக்கலாம், என்ன பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது எப்படி சார் என்ன பத்தி எனக்கு தெரியாம இருக்கும்? இதுதான் சார், இந்த பிரச்சனைக்கு தான் இவனை கூப்பிட்டு பேச வேணாம்னு சொன்னேன். இத பாரு விஷ்ணு, நான் சொல்றது மட்டும் நீ கேளு. நீ நிறைய பேசி எங்களை குழப்பாத. இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. சரி சார், நீங்களே சொல்லுங்க. உனக்கு இந்த கம்பெனி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுது. ஏன் சார் எனக்கு மட்டும் தனியா பண்ண ஆசைப்படுது? ஏன்னா கம்பெனிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சார் என்ன பிடிச்சிருக்கு? ஏன்னா கம்பெனிக்கு உன் மேல காதல். சார் இந்த கம்பெனின்றீங்களே, இது ஆண் பாலா இல்ல பெண் பாலா? யோ விஷ்ணு, உன் ஜோக்கு சரியா புரியலையா? அதான் கடுப்பா வராரு. சார் நான் சும்மா ஜோக்கு சொன்னேன் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன வேணும் சொல்லுங்க சார். உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. எனக்கு என்ன வேணும்? சார் நம்ம கேண்டீன்ல நான்வெஜ் போட சொல்லுங்க சார், வெஜிடேரியன் ரொம்ப போர் அடிக்குது. ஆஹா, அந்த விஸ்வநாதன் ஆச்சு இவர் கூட சண்டை போட்டாரு, இவன் அவரை கலாய்க்கிறானே. ஓகே ஓகே, உனக்கு ஜோக்கு நல்லாவே வரும், நீ நல்லா காமெடி பண்ணுவேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். இப்போ பாயிண்ட்க்கு வருவோம். உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, போன வருஷத்தோட பெஸ்ட் நெட்டெக் எம்ப்ளாயி அவார்ட் உனக்கு கிடைச்சிருக்கு. சார் ஆமா, சவுத்தில் இருக்கிற 4 பிரான்ச்லயும் சேர்த்து ஒரே ஒரு எம்ப்ளாயிக்கு தான் கொடுப்போம். தி பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் இந்த வருஷம் நீ தான் வாங்குற. என்ன சீரியஸா பாக்குற? உனக்கு சந்தோஷம் இல்லையா? சார் அது காமெடி பண்றாரு. சார் இப்ப சொல்லுங்க சார், ஜோக் எனக்கு நல்லா வருதா உங்களுக்கு நல்லா வருதா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிரிச்சிட்டு இருக்க? சாரி சார், என்னால் ஜோக் சொன்னா சிரிக்காம இருக்க முடியாது சார். நீ நல்லா வேலை செய்யறேன்னு சொல்ற, நீ ஜோக்குன்னு சொல்ற.
உன்னை டீம் லீடரா ப்ரோமோட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சார் ஜோக்குக்கு மேல ஜோக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? சார் காலையில நான் சம மனசு கஷ்டத்துல இருந்தேன் சார். நீங்க காமெடி பண்ணி பயங்கரமா சிரிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க சார். ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நம்ம டேவிட் எல்லாம் சீரியஸ் மேட்டர் நினைச்சிட்டு விஸ்வநாத் சார்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க போறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஜோக்லாம் பிடிக்காது சார். செம்மடி வச்சிருவாரு. பாய் சார். பாய் சார். தேங்க்யூ சார். இதுக்கு தான் சார் நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் கிரெடிட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே ஸோ இந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியோட அவுட்கம் வில் பி வெரி குட். ஓகே ஏன் அப்படின்னா த டைம் கன்சம்ஷன் வில் பி வெரி லெஸ். ஸோ அந்த ஒர்க் லோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே ப்ளீஸ் சிட். இதான் ஃபைனல் ஃபிகர்ல. எஸ், இது அச்சீவ் பண்ணது பாசிபிள் மாதிரி தான் தெரியுது. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எக்ஸல் ஷீட்ல இருக்க வரைக்கும். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் சேலஞ்சே இருக்கு. நைஸ் பிளான் வினோ. ம். அப்பா இந்த யூனிட் எடுத்துக்க சொன்னப்போ இது எப்படி வரும்னு எந்த க்ளூ இல்ல. பட் இந்த பிரசன்டேஷன் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். எமோஷனலா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் போடணும், அப்படி ஒரு மூட்ல தான் எல்லாருமே இருந்தோம். பட் உங்க பிரசன்டேஷனை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வந்திருக்கு. ஃபினான்ஷியல் பிளானை பொறுத்த வரைக்கும் அது போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. புரியுது, இருந்தாலும் பிளான் ஒன்று இருந்தா தானே அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ண முடியும். உண்மையை சொல்லணும்னா அப்பா இந்த கம்பெனிக்கு ஒரு சிஎஃப்ஓ ரெஃபர் பண்றேன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் சீரியஸான எக்ஸ்பீரியன்ஸான வயசான ஒரு ஆளை தான் எதிர்பார்த்தேன். என்னை பார்த்ததும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்களோ? டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் இருக்கோம். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால அப்பா அனுப்பியிருக்காருன்னு தான் தோணுச்சு. எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலைக்கு ஆளுங்களை ஹையர் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை அவாய்ட் பண்ணணும். நல்ல டேலண்டான யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? எப்பயுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அவங்களோட அனுபவத்தை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. புதுசாக ஒரு விஷயத்த முயற்சி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஃப்ரீக்வன்சிலே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் அதுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்டே எடுத்துக்கோங்களேன். யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சிஎஃப்ஓ கிட்ட உங்கள் அப்பா கருத்து கேட்டிருந்தா இந்த யூனிட் எடுத்து நடத்தவே நடத்தாதீங்க, லாபம் கண்டிப்பாக வரவே வராது, கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புதுசாக ஃபீல்டுக்கு வந்த பசங்க தான் ஏதாவது புதுசாக ப்ரூவ் பண்ணணும், நியூ இனோவேஷன்ஸ், நியூ தாட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னா யங்ஸ்டர்ஸை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பெருசுங்கெல்லாம் ரிட்டையர்ட் மூட்லேயே இருக்கும். இதுக்கு மேலே சாதிச்ச காட்டி நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டப்லேயே இருப்பாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்ம மேலே போட்டு திணிப்பாங்க. ம் சரி, இப்போ நீங்க சொல்ற பிளானை நான் ஃபாலோ பண்றேன். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலனா? ரிஸ்க் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. அதுவும் பணம் போடுற எல்லா ஃபீல்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அந்த பணத்தெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கே போட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஒரு பிளான் என்னை போட்டு கொடுத்துருக்கே மாட்டேன். இருக்கிற நிறைய பணத்தில் ஒரே ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். வினு, எங்க அப்பா வேணா கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கலாம். அவரும் நானும் ஒண்ணு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 80 பேரோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்துறேன். எங்க அப்பா கடன் கொடுத்திருக்காரு. இதை நான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஆனா இதை நான் ஏன் சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னா அந்த 80 பேருக்கும் கண்டினியூஸா வேலை இருக்கணும். ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. இந்த மதர் தெரேசா பாலிசிலாம் சீரியலுக்கும் சினிமாவுக்கும் நல்லா இருக்கும், பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது பிஸ்னஸ், இதோட மோட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். டிமாண்ட் சப்ளை, எந்த மாதிரி ஒரு இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் அது சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும். நீங்கள் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் பண்ணாலும் உதவி பண்ணுற நோக்கத்தில் பண்ணாலும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பாவமும் வராது, புண்ணியமும் கிடைக்காது. ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான். அழகா பேசுறீங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ப்ராக்டிக்கலாகவே பேசுறதில்ல. அதனால் ப்ராக்டிக்கலாக பேசுறது உங்களுக்கு அழகாக பேசுகிற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் ப்ராக்டிக்கலாகவே பேசுறதில்ல. நான் கூட பெரிய எஸ்டாப்ளிஷ் கம்பெனியில் தான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் ஒத்துக்கிட்டேன். ஏன் அப்படி? சொல்ல தெரியல, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. தோணுச்சுல.
நீங்க ஒரு வியாபாரமா யோசிச்சு இருந்தீங்கன்னா இதை விட பெட்டரான கம்பெனில பெட்டரான சேலரியில தானே சேர்ந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சென்டிமெண்ட்ல தானே இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. அந்த சென்டிமெண்ட்டை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? என்னங்க பயங்கரமான பாயிண்ட்லாம் போட்டு மடக்கிறீங்க? ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க நான் பார்க்க போறது ஒரு ஜாப். பிடிச்சிருந்தா அதை பண்ண போறேன். வேணாம்னு தோணுச்சுன்னா நான் அதை விட்டு போயிடுவேன். ஆனா பிசினஸ் அப்படியா? 3 மாசம் கழிச்சு நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சுன்னா பல கோடிகள் நஷ்டமாகும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? பிசினஸா பாருங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு உதவி பண்ணணும்னா அந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிற ஒரு லாபத்துல ஒரு போர்ஷன் எடுத்து சேரிட்டி கொடுங்க. ஆனா பிசினஸை சேரிட்டி நடத்த பார்க்காதீங்க. அது எப்பயுமே செட் ஆகாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிசினஸ் சர்வீஸ் இது எப்பயுமே ரெண்டு வேற வேற. ம். இதுவும் அதுவும் எப்பயுமே மேட்ச் ஆகாது. வா மதன். ஆ. ஹி இஸ் வினு, நம்ம கம்பெனியோட CFO. ஹாய். ஹாய். அப்புறம் அந்த காஸ்ட் கம்பெனியை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பயுமே ஃபினான்ஸ் மேட்டரை டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் தனியா இருக்கிறது பெட்டர். இல்ல இல்ல, மதன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாரி ஸ்வேதா, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஒன்று மட்டும் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே. இவர் இங்க ஒரு எம்ப்ளாயி, நீங்க ஒரு பிசினஸ் செட். அவரை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சேஃபோ கிட்ட ஃபினான்ஸ் மேட்டரை டிஸ்கஸ் பண்றது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. நான் கிளம்புறேன். மதன், எனக்கு அவனை பிடிக்கல. அவன் கொஞ்சம் நல்ல ஆளு. எனக்கு பிடிக்கல. எனக்கு என்னமோ அவனை தப்பா மோட்டிவேட் பண்ணுவான்னு தான் தோணுது. எதுக்கு பார்த்த உடனே தப்புன்னு முடிவு பண்ற? நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கும் இந்த கம்பெனியில் உரிமை இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்படி ஒருவேளை இந்த கம்பெனியில் வந்து உட்கார மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னு வையேன், முதல்ல இவனை தான் வேலையை விட்டு தூக்குவேன். சிரிக்காத, நான் சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, சரி மதன். சபா சபா வீணடா சாமி. அப்பா யோ 10 பைசாவுக்கு ஆர்டர் பிடிக்க முடியல, ஆனா என்னமோ கோடி ரூபாய்க்கு ஆர்டர் பிடிச்ச மாதிரி ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குறீங்க. சார், நீங்கள தானே கூட வந்தீங்க, உங்களுக்கே தெரியுது இல்ல ஆர்டர் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அப்புறம் எதுக்கு வெறி ஆவறீங்க? சார், ரூம்ல உட்காந்து ஆர்டர் போடுறது ஈஸி சார். களத்துல குதிச்சு நீந்தினா தான் சார் அதோட வழி தெரியும். யோ போதியா சார், மார்க்கெட்டிங் கண்டிஷன்லாம் ரொம்ப பேடா இருக்கு. US டாலர்லாம் உச்சத்துல இருக்கு. வேணாம், நான் செம்ம காண்ட்ல இருக்கேன், என்ன கடியாக்காதீங்க. கடியாவாதீங்க சார். எங்க மாமா வீடு சித்தப்பா வீடுன்னு ஒரு 50 கம்ப்யூட்டரா எங்க குடும்பத்துக்குள்ளேயே வித்துறேன் சார். நான் கெட்ட வார்த்தை பேசி எப்பயாவது கேட்டிருக்கியா? இல்ல சார். கேட்கணுமா? வேணாம் சார். அப்ப மூடிட்டு இரு. எஸ் சார். ஐயா, சேல்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு அடியிலையும் பார்க் பெஞ்சிலையும் படுத்துக்கிறவனை பார்த்து உடனே வேலைக்கு வான்னு சொன்னா அவன் எப்படியா வருவான்? மெதுவாத்தாயா வருவான், மெதுவாத்தான் வருவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, சேல்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு அடியிலையும் பார்க் பெஞ்சிலையும் படுத்துக்கிறவனை பார்த்து உடனே வேலைக்கு வான்னு சொன்னா அவன் எப்படியா வருவான்? மெதுவாத்தாயா வருவான், மெதுவாத்தான் வருவான். இப்போ எதுக்கு இப்படி முறைச்சுக்கணும்? 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு வேலை செய்கிறோம். ஒரு சேல்ஸ்மேனுக்கு இன்னொரு சேல்ஸ்மேனோட ஃபீலிங் புரியணும். என்ன ராஜு, திடீர்னு வெள்ளை கொடி பறக்க விடுற? அதானே, அன்னைக்கு சவாலு குரங்கு வாளுன்னெலாம் சொல்லிட்டு இப்ப ஜகா வாங்குற. உன் கதை தான் என்ன? போட்டி சவால்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுக்காக தினம் முறைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த புலியேட்டா மனசுலாயோ? ஆமா ஆமா, அவன் மனசு பூரா ஆயிதான். எந்த பறையனு?
ஓ இயாளு பிராந்தானோ டேய் நான் பிராந்த் இல்லடா டிராகன். ஆமா டேய் பிராந்த்னா என்னடா அர்த்தம்? அதான் நீயே சொன்னியே. அப்புறம் என்ன, தமிழ்ல பருந்து, மலையாளத்துல பிராந்து. இல்ல இல்ல இதுல ஏதோ உள்கூத்து இருக்குது. சாயங்காலம் நாயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி ராஜ், நீ சொல்ற சரிதான். எதுக்கு சம்பந்தம் இல்லாம நாம சண்டை போட்டுக்கணும்? 3 மாசம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. யோ தாதரு, இன்னைக்கு சேல்ஸ் எவ்வளோயா? என் பேர் தாதர் இல்ல, பகதூர். ஏதோ ஒரு ஊரு. இன்னைக்கு சேல்ஸ் எவ்வளோயா? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒண்ணு கூடவா இல்ல? பகதூர் நம்ம கிட்ட பொய் சொல்றான். உங்க சேல்ஸ் எவ்வளோ? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்றாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? யோ, அவன் நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஒண்ணுமே விக்கலன்னு சொல்றான். ஆனா நம்ம ஒண்ணுமே விக்கலன்னு சொல்றதா உண்மை. யோ, ஏதாவது வித்து தொலைங்கயா. சார், உங்க கழுத்துல போட்டிருக்கீங்களே செயின், அதை கொடுங்க, உடனே வித்து தரேன். சும்மா காமெடி. அதோட நிறுத்திக்க. புலி ஒரு பாட்டை போட்டு ஓமனாவை கரெக்ட் பண்றா. எந்த பாட்டுறா? ஓமன பெண்ணே தான். ஓமன பெண்ணே ஓமான பெண்ணே ஓமான பெண்ணே ஓமன பெண்ணே ஓமன ஓமன பெண்ணே ஓமான பெண்ணே ஓமான பெண்ணே ஓமன பெண்ணே ஓமன. என்ன திடீர்னு பாட்டெல்லாம்? அது சேல்ஸ் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கான ஒரு பேசிக் டெக்னிக். ஓஹோ, ஒருவேளை டெக்னிக் இருக்குமோ? இருக்கும் சார். சார், புலி அந்த ஓமன குட்டியை கரெக்ட் பண்ண பாடுற பாட்டை இவன் ஏதோ டெக்னிக் நினைச்சுக்கிறான். நீங்க பில்டப் பண்ணி பில்டிங்கை ஏத்துங்க. நாங்க இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம். வேற என்ன இருக்கு? அது வந்து சார் நான் சொல்றேன் சார், இந்த மாதிரி வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க. ஆனா பொருளை வித்துறாங்க. திஸ் இஸ் ஃபார் மைண்ட் ப்ளோயிங் சார். இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார். இந்தா மாமா. கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அணை போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு. நெஞ்சில் தெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது. வம்பு தும்பு இல்லாம இருந்தா இளமை ருசிக்காது. சொன்ன கேளு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். तुम बोलो दिस अच्छा टेक्निक जीनतमन. கொய்யால ஆலயத்தம்மனை சொல்ற மாதிரியே சொல்றானே இவன். ஏன் இவ்வளவு டெக்னிக் இருந்தோம் ஏன் உங்க முகம் மட்டும் சோகமா இருக்கு? அவர் சேல்ஸ் டீம் ஒன்லி பாய்ஸ், ட்ரை சேல்ஸ் டீம். யுவர் சேல்ஸ் டீம் கலர்ஃபுல் சேல்ஸ் டீம். நாங்களே டான்சிங், why you not dancing? ஆபீஸ் டைம்ல ஆனா ப்ராப்ளம் இல்லையா? ஆபீஸ் பொசிஷன் ஆல்ரெடி டான்சிங். யூ டோன்ட் வரி, யூ டான்சிங். கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை.
ஜீனத் ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளாய் நான் மாறினேன் Hey! Now, duets dancing. No. Sir, I am ready. मुंबई डान डरने की डांस करो. Come on. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா, வேலியில்ல காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம் ஓடு, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா, Thank you. ரொம்ப டயர்டா வந்தோம். உங்க டெக்னிக்கால ஃபுல் எனர்ஜி ஆயிட்டோம். இப்பவே அடுத்த கால்ஸுக்கு கிளம்புறோம். பாய். வாங்க. பாய். சார் ஆடினது முடியல சார். ஒரு அரை நாள் லீவ் கிடைக்குமா? சார் ஏன் சார் ஆடுறீங்க? நம்ம போட்டியில ஜெயிக்க மாட்டோம்யா. சார் அது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்ப தெரியும்? சவால் விட்டப்பவே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இங்க இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன சார் ஆச்சு? உட்கார். என்னாச்சுன்னு நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். சார் இல்லம்மா, உன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காத. உனக்கும் கார்த்திக் என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். அப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றத நாங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்றியா? எனக்கு புரியல சார். என்னை வச்சு காமெடி பண்ணாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. கார்த்தியை நீ லவ் பண்ணியா இல்லையா? ஆமா சார், பண்ணலாம் இல்லை, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னம்மா சொல்ற? அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம்னு கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற? ஒன்னும் புரியலையேம்மா. அது ஒரு பெரிய கதை சார். நீ கார்த்தியோட ஞாபகத்திலே வாழ போற, கரெக்டா? அது இல்லை சார், இது வேற கதை. சரி, என்னன்னு சொல்லுமா. அது வந்து ஒரு குழப்பமான கதை சார். சுருக்கமா ஆனா விளக்கமா சொல்லு பாப்போம். சார், இதை யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோமா, சொல்லு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அதான் சொன்னேன். அதனாலதான் எனக்கு அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்ல இதுக்கு யாரும் ஒத்துக்கல. பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. ஓடிதான் போக போறேன், ஆனா அது கொஞ்சம் டைம் வேணும். இதான் சார் நடந்துச்சு. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சார். அம்மா ராஜி, எனக்கு வேளாங்கண்ணில ஒரு வயசுல மொட்டை போட்டு காது குத்திட்டாங்க. சார், நான் பொய் சொல்லல சார். அம்மா, இந்த கதையை நான் நம்பினா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இல்ல. இதை இன்னும் நீ நம்பினா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல சார், அந்த பொண்ணே நேர்ல வந்தா.
அவ சொன்னா நீ நம்பிடுவியா? வேற என்ன சார்? அவ சூப்பரா உன்னை மிளகா அரைக்கிறாமா. ஓடுற வயதுக்கு அமெரிக்கால இருந்து ஆள் வர வரைக்கும் காத்திருக்கணும். 1 மாசத்துக்கு முன்னாடியே ஓடி இருக்க வேண்டியதானே? சார் எங்க சார் போவா? எங்க வேணா போலாமா. படிச்ச பொண்ணுன்னு வேற சொல்ற. ஒரு விசாவை வாங்கிட்டு அமெரிக்கா போனாலும் ஓகே தானே? சார் மா, கல்யாணத்து வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு ஓடுனா அவ அப்பா அம்மாவோட மானம் போகாதா? வேற வழி இல்லையே சார். கம்மியா பிரச்சனை பண்ணாலாவது திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஊரை கூட்டி எல்லாரையும் மண்டபத்துக்கு வர வச்சா என்ன அர்த்தம்? மொத்தமா அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை போட்டு தள்ளிட்டு போயிருமா? சொல்லுமா, நீயா இருந்தா அதை பண்ணுவியா? சார் இந்தம்மா, நீயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில உன் குடும்பத்தை மாட்டி விட்டு போவியா? மாட்டேன் சார். கேக்குற எனக்கே புரியுது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? இல்ல சார், அது வந்து கார்த்தியோட அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதுமா. அது பார்க்கறதுக்கு தான் பர்சனாலிட்டி. அதோடைய ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றும் முனிசிபாலிட்டி. சூசன் கார்த்தியை லவ் பண்றான்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஆடின பொம்பளை அது. கார்த்திக் கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து அதை நிக்க விட்டுருமா? அது என்னம்மா நீ இப்படி ஏமாளியா இருக்க? இல்ல சார், கார்த்திக் தான் சொன்னா. எப்ப சொன்னா? நீ தனியா இருக்கும்போது சொல்லியிருப்பான். இதையே அவங்க அம்மா முன்னாடி பேச சொல்லி பார்க்கலாம். அவ்வளோ யோகியமானவனா இருந்தா அவன் ஏன் பொண்ணு பார்க்க போனா? அது அவன் தப்புன்னு ஒத்துக்கிட்டான் சார். ராஜி, பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு அம்மா பேச்சை தட்ட முடியாதுன்னு சொன்னவன் கார் அடிச்சு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேணான்னு சொல்லுவான்னு எனக்கு தோணல. சார் நான் இப்போ என்ன பண்ணட்டும்? இப்படி கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? இல்ல சார், சும்மா கேட்டேன். அது இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரு என்ன பண்ணாலும் அது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அதனால பெருசா எதையும் பிளான் பண்ணாம மனசை திடப்படுத்திக்கம்மா. நடக்கிறத வருத்தப்படாம ஏத்துக்கோ. எல்லாம் போக போக பழகிரும். வேற என்னம்மா சொல்றது? அப்ப இது நடக்கவே நடக்காதா சார்? நடக்குமா, அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதை தவிர வேற எதுவும் நடக்காது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, கார்த்தி வர்றான், அவன் முன்னாடி நான் இதெல்லாம் பேச முடியாது. நான் கிளம்புறேம்மா. ஹாய் கார்த்தி. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு? என்னாச்சு ராஜி? எதனா பிரச்சனையா? அவர் எதனா சொன்னாரா? என்னாச்சு? உனக்கும் சுமதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், என்னாச்சு உனக்கு? நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா நீ பண்ணதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு சமாதானம் பண்ணலாம்னு நினைக்காத ராஜி. எந்த காரணத்துக்காகவும் உனக்கும் சுமதிக்கும் நடுவுல கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த விளக்கத்தை கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நீ 3வது முடிச்சு போடுறப்போ என் உயிர் என்கிட்ட இருக்காது, அவ்வளவுதான்.